ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல டேஸ்டியான சாஃப்டான ராகி இடியாப்பம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரெசிபி பார்க்கலாமா? ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். இது ஹோம்மேட் ராகி மாவு. நீங்கள் பேக்கெட் வேணாலும் வாங்கிக்கலாம். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து இது நல்லா முதல்ல கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு நம்ம சுடுதண்ணி ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப கொதிக்க தேவையில்லைங்க, கொஞ்சம் வெதுன்னு இருந்தால் போதும். அந்த தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா தோசை மாவு பார்த்து கலந்து எடுத்துக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு கிண்டி எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு கடாயில் நம்ம கலந்து வச்ச ராகி மாவை சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சு இது கிண்டணும். ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா நல்லா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிண்டி எடுத்துக்கணும். இது எதுக்குன்னா நமக்கு இடியாப்பம் பிழியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இடியாப்பமும் ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கெட்டியான போதுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அடுத்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை அதில் சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். மாவு உங்களுக்கு இன்னுமே சாஃப்டாகும். இடியாப்பம் பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இடியாப்பம் மாவு ரெடி. இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இடியாப்ப அச்சில் நல்லா எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு அதில் சேர்த்து இடியாப்ப தட்டுலேயும் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ மாவு அதில் சேர்த்து நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிடலாம். பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு இடியாப்பம் பிழிய வரும். கஷ்டப்படாமல் இடியாப்பம் பிழிஞ்சிடலாம். இன்னொரு இடியாப்பம் பிழிஞ்சு காமிக்கிறேன். இது உங்களுக்கு சீக்கிரம் ஹார்டாகாமல் ரொம்ப சாஃப்டாகவே இருக்குங்க ரொம்ப நேரத்துக்கு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லா இடியாப்பமும் பிழிஞ்சு இடியாப்ப ஸ்டாண்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இது வேக வச்சு எடுத்துடலாம். இடியாப்பம் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு திருகின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் உங்களுக்கு தேங்காய் பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தேங்காய் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ரெடிங்க. நான் இன்றைக்கி சுகர் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது இருக்கட்டும். இடியாப்பமும் வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ தட்டில் கூட ஒட்டாமல் நல்லா உங்களுக்கு சாஃப்டான இடியாப்பம் கிடைக்குங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? எல்லா இடியாப்பமும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சாப்பிட்றதுக்கு தேங்காய் பால் சேர்த்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச இடியாப்பம் ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பால் கொஞ்சம் தேங்காய் மேலே கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நம்ம சாப்பிட கொடுக்கலாம். தேங்காய் பால் வேண்டாம்னு நினைக்கிறவங்க வெஜ் குருமா, நான்வெஜ் கிரேவி எது கூட வேணுனாலும் சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க லக்ஷ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.